ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் குழந்தைங்க இந்த கீரையை சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட அடம் பிடிச்சு வாங்கி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கீரையை நீங்கள் நறுக்குன உடனே வச்சிடணுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீரையோட டேஸ்ட் போயிடும். இது ஒரு அருமையான டிப்ஸு, ஃபாலோ பண்ணிக்கிறங்க. கீரை டேஸ்ட்டு குறையாமல் இருக்கணும் அப்படின்னா கீரையை கட் பண்ண உடனே நம்ம வச்சிடணும். என்ன வெளினாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வச்சுருங்க. இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். இன்றைக்கி தண்டங்கீரை தான் செய்ய போகிறேன். இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறங்க. ஏன்னா கீரையிலேயே நம்ம அலசையில் தண்ணி இருக்கும். அதனால நம்மளுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. இப்போ நம்ம ஊற்றிட்டு அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா கீரை இந்த மாதிரி நல்லா அவிஞ்சிருக்கும். இதை இந்த மாதிரி மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கடைஞ்சிக்கிறங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சே நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா என்ன ஆயிரும் அப்படின்னா மசிஞ்சிரும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், இதை மசிச்சுட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இனிமேல் தான் நம்ம தாளிக்கவே போகிறோம். இந்த கீரையை நீங்கள் கீரை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இனிமேல் உங்களுக்கு கவலையே கிடையாது. கீரை சாப்பிட்டேன்னு உங்கள் குழந்தை கீரை சாப்பிடல அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடாயை சுடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். இதுக்கு கருவேப்பிலை போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கீரையில் எப்போயும் நீங்கள் கருவேப்பிலை போட வேண்டாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வெள்ளைப்பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கிறங்க. வெள்ளைப்பூண்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் கீரையோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இப்போ இதை போட்டு நல்லா வறுத்தாச்சு. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. கீரைக்கு எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் போடணும். அப்போ தான் உங்களுக்கு கீரை எப்பயுமே நம்ம அவிக்கிறப்ப கொஞ்சம் தான் இருக்குது கீரை. நம்ம வெங்காயம் போடையில் இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் இதை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம பட்டை மிளகா, இதுக்கு பச்சை மிளகா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ண வேணாம், பட்டை மிளகாவே போடுங்க. அப்போ தான் காரம் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ கடைஞ்ச கீரையை அதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு தாளிப்பு கீரை ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோ ப்ளஸ் இந்த டிப்ஸு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நல்ல கீரை ஒரு கொதியல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அவிய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கடையல் கீரை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவை நாம் பார்க்கலாம். ஓகே, பாய்.